தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 33 வசனம் 14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உம்முடைய சமூகம் இன்றைக்கு எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எந்த காரியத்தை பொறுப்பெடுத்து ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா பாரத்தோடோ இல்லைன்னா சுமையோடோ ஆண்டவரே அப்பா சஞ்சலத்தோடோ இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக உம்முடைய சமூகம் செல்லட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மோசைக்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய சமூகம் சென்றது ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்கு ஆண்டவரே அப்பா அந்த பலனை பெற்றுக்கொண்ட மோசே போல ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலிருந்து அந்த பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய சமூகம் முன்பாக செல்லும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த ஒரு பாரங்கள் இராது, எந்த ஒரு மன வேதனைகள் இராது, எந்த ஒரு மன கஷ்டங்கள் இராது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லைப்பாறுதல் உண்டாகும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பாடுகளை அனுபவிக்கிற காரியங்கள், போராட்டங்களை அனுபவிக்கிற காரியங்கள், சுமை போன்ற காரியங்களை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் முன்பாக செல்லும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் வைத்து விட்டு ஆண்டவரே ஒரு சந்தோஷமாய் தேவனை பின்பற்றி செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். சஞ்சலப்படுத்துகிற காரியம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், துக்கப்படுத்துகிற காரியம், வேதனைப்படுத்துகிற காரியத்துல இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அதுல ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்படியே கர்த்தர் செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.